சற்று முன் களமிறங்கிய அஜித் தோவல். பாகிஸ்தான் புது ஆபரேஷன், மோடி அமித்ஷா அதிரடி முடிவு. காஷ்மீர் விவகாரம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நீண்ட காலமாக கருத்து வேறுபாட்டுக்கு உரியதாக இருந்து வருகிறது. இந்தியாவின் அங்கமாக இருக்கும் ஜம்மு மற்றும் காஷ்மீரை பாகிஸ்தான் தொடர்ந்து கைப்பற்ற முயன்று வருகிறது. இதற்காக பல பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவளித்து இந்தியாவில் தாக்குதல்களை நடத்தும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த சில ஆண்டுகளில் இந்திய பாதுகாப்பு படைகள் பல தாக்குதல்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறது. ஆனாலும் பாகிஸ்தான் தனது திட்டங்களை மாற்றாமல் தொடர்ந்து பயங்கரவாத அமைப்புகளுடன் கூட்டுப்பணி நடத்தி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 5ஆம் தேதி பாகிஸ்தானில் காஷ்மீர் ஒற்றுமை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளையொட்டி பாகிஸ்தானில் உள்ள ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அமைந்துள்ள ராவல்கோட்டை பகுதியில் ஒரு பெரிய மாநாடு நடைபெறும். இந்த மாநாட்டில் பாகிஸ்தானின் முக்கிய பயங்கரவாத அமைப்புகளின் தலைவர்களும் பங்கேற்பர். அப்படியான மாநாடும் தற்போது நடைபெற்றது. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாரின் தம்பி தால்கா சயீப், லஷ்கர்-இ தைபா அமைப்பின் தலைவர் மசூத் இலியாஸ், ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பின் முக்கிய தலைவர் அஹார்கான் காஷ்மீரி, ஹமாஸ் அமைப்பின் ஈரான் பிரதிநிதி காலித் அல் கடூமி. இந்த மாநாட்டின் முக்கியத்துவம் என்னவென்றால், பாலஸ்தீனத்தை தலைமையிடமாக கொண்ட ஹமாஸ் அமைப்பு இந்தியாவுக்கு எதிரான கூட்டமைப்பில் இணைந்திருப்பதுதான். இது இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. பாலஸ்தீனத்தில் உள்ள ஹமாஸ் அமைப்பு கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் பயங்கரவாத தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதலில் 1000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். மேலும் பெண்கள், குழந்தைகள் உட்பட பலரை சிறைபிடித்து சென்றனர். இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியது. இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பு பாகிஸ்தானுடன் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்திருப்பது மிகுந்த கவலைக்குரியதாக உள்ளது. இந்த மாநாட்டின் பெயரே காஷ்மீர் ஒற்றுமை மற்றும் ஹமாஸ் ஆபரேஷன் அல்-அக்ஸா ரத்தம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் அல்-அக்ஸா ரத்தம் என்பது 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு நடத்திய பயங்கரவாத தாக்குதலின் பெயராகும். இந்த மாநாட்டின் போது பயங்கரவாத அமைப்புகளின் தலைவர்கள் இந்தியாவுக்கு எதிராக தீவிர கருத்துக்களை வெளியிட்டனர். அவர்கள் காஷ்மீர் என்பது பாகிஸ்தானுக்கு சொந்தமானது, இந்தியாவை துண்டு துண்டாக பிரித்து காஷ்மீரை கைப்பற்றுவோம், இந்தியா மீது புதிய தாக்குதல்களை நடத்துவோம் என கூறியுள்ளனர். இது இந்திய பாதுகாப்பு அமைப்புகளுக்கு மிக பெரிய எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட லஷ்கர்-இ தைபா, ஜெய்ஷ்-இ முகமது ஆகிய அமைப்புகள் கடந்த காலங்களில் இந்தியாவில் பல பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தியுள்ளன. அதில் சில முக்கியமானவை 2001ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்ற தாக்குதல், 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதல், 2016 பதான்கோட் விமானப்படை தளம் தாக்குதல், 2019 புல்வாமா தாக்குதல். இந்த தாக்குதல்களில் பாகிஸ்தானின் ஆதரவு உள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் ஏற்கனவே உறுதி செய்துள்ளன. இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பு இந்த கூட்டணியில் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட தொடங்கியிருப்பது மிக பெரிய அச்சுறுத்தலாகும். இந்த மாநாட்டில் பங்கேற்ற ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை திறந்த வெளியில் பேசியுள்ள நிலைமை மிக ஆபத்தானது. இதற்கு மத்திய அரசு உடனடியாக கவனம் செலுத்தி சர்வதேச அளவில் பாகிஸ்தானை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று உலக நாடுகள் கருத்து தெரிவித்து வருகின்றன. இந்தியாவில் ஏற்கனவே பல பயங்கரவாத தாக்குதல்களை நடத்திய அமைப்புகளும் புதிய கூட்டணியில் இணைந்து செயல்பட தொடங்கியுள்ளன. எனவே இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்பட்டு எதிர்கால பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்துறை அமைச்சர் மற்றும் பிரதமர் மோடியுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இந்தியாவுக்கு எதிரான எந்த சதித்திட்டமாக இருந்தாலும் அதை தவிடுபொடியாக்குவோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.